ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு வழியாக கிட்டத்தட்ட 27 வருஷங்களுக்கு அப்புறமா டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியை பாஜக கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, டெல்லியை கைப்பற்றின பாஜகவினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற கட்சிகள்லேருந்து நம்ம பாஜக வந்துட்டு அவங்க ஹிந்துத்துவா கொள்கை அந்த மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் நம்ம வைக்க தான் செய்யணும். பட் பாஜக ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டி ஆகணும், அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். மற்ற கட்சிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து கட்சிக்கு வேலை செய்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியை பற்றி பேசும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி நிர்வாகிகள்கிட்டயா இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான மேல்மட்ட உறுப்பினர்கள்கிட்டயா இருந்தாலும் சரி, ஜேபி நட்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா, மோடி, இவங்க எல்லாருமே சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எலெக்ஷன் வந்துருச்சு, கிட்டத்தட்ட நம்ம ஆட்சியை பிடிச்சி 30 வருஷங்கள் அப்படின்றது நெருங்க போகுது. ஸோ இந்த டைம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இனி நமக்கு எதிர்காலம் அப்படின்றதே டெல்லியில் இல்லாமல் போயிடும். முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, ஜெயிச்ச அமைச்சர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நீங்க உங்களுடைய முழு எஃபர்ட் அப்படின்றத தேர்தலில் போடுங்க. வேலை செய்யறவங்களை கட்சி கைவிடாது அப்படின்னு சொல்றதுதான் பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைமையினுடைய அறிவுறுத்தலா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உட்கட்சி பூசல் அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லாம கட்சியை ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வைப்போம், அதுக்கப்புறமா நமக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து உழைச்சதுனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் இது வந்துட்டு எலெக்ஷன் வரைக்குமே வந்துட்டு கரெக்டாக இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, ஜெயிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ முதலமைச்சர் யார் அப்படின்றத அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெல்லி யாருக்கு, டெல்லியை ஆள போகிறது யாரு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 5 பேருடைய பெயர் அப்படின்றது அடிப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 5 பேர் யார் யார், அவங்களுடைய பின்புலம் என்ன, டெல்லி யார் கைக்கு போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக அலாச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான நபராக இந்த காம்படிஷன்லேயே லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்வேஷ் வர்மா அப்படின்னே சொல்லலாம். யார் இந்த பர்வேஷ் வர்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய முகம், ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு வலுவான கட்டமைப்போட இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவரையே புதுதில்லியில வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4000 ஓட்டுகள் வித்தியாசத்துல தோக்கடிச்சவர் தான் இந்த பர்வேஷ் வர்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலையே தோக்கடிச்சது, இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா களப்பணிகள் வேலை செஞ்சது, இன்னும் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அந்த சாகிப் சிங்கினுடைய மகன், அது மட்டும் இல்லாம ஜாட் சமூகம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சமூகத்தினுடைய ஒரு முகமாக திகழ்றாரு அப்படின்றதுனால பர்வேஷ் வர்மாவுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற யாரையாவது புதுதில்லியில் நிப்பாத்திருந்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை தோக்கடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றத கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலையே வீழ்த்தி இருக்கிறது அப்படின்றது முதலமைச்சர் வேட்பாளரை வீழ்த்தின ஒருத்தர் முதலமைச்சராக வரது அப்படின்றது சரியாக இருக்கும். அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அப்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை பர்வேஷ் வர்மாவாக இருந்தாலும் சரி, பாஜக பல வருஷமா வேலைகள் அப்படின்றத பார்த்திருக்காங்க அப்படின்றதுனால பாஜக முன்னாள் மூத்த தலைவருடைய மகன், அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய பாஜகவில் முக்கிய முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்களால பர்வேஷ் வர்மா வரதுக்கு தான் வாய்ப்புகள் ஒரு 80% இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ பர்வேஷ் வர்மாவுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த முதல்வர் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி கொண்டாட்டத்திலையும் ஈடுபட தொடங்கிட்டாங்க. ஸோ இதனால இந்த லிஸ்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 80% வாய்ப்புகளோட பர்வேஷ் வர்மா தான் முதலிடத்துல நீடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பல யூகங்களாக இருந்தாலும் சரி, கருத்துக்களாக இருந்தாலும் சரி, பர்வேஷ் வர்மா தான் வந்துட்டு முதலமைச்சர் அப்படின்ற செய்திகளையும் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீரேந்திர சச்தேவா அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீரேந்திர சச்தேவா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி பாஜகவினுடைய மாநில தலைவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் வந்துட்டு கட்சியில யார் பெரிய அளவில் வெற்றி அப்படின்றத அணிஞ்சிருந்தாலும் அந்த எலெக்ஷன்ல யார் வந்துட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அந்த மாநில தலைவருக்கு தான் கிரெடிட்ஸ் அப்படின்றது போய் சேரும். அது எல்லா கட்சிகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கணும், எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம்னா வேலைகள் பார்க்க வைக்கணும், எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு சரிசமமாக ஆட்களை நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வெற்றி தோல்வி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எதுவாக இருந்தாலும் தோல்வி வந்துச்சு அப்படின்னா அதுக்கான முழு பரியும் வந்துட்டு மாநில தலைவர் சரியில்லை அப்படின்னு போய் முடியும். அதே மாதிரி வெற்றி வந்தாலும் மாநில தலைவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முடியும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் மாநில தலைவராக இருந்து இந்த எலெக்ஷனில் எனக்கு போட்டி போடுறதுக்கு சீட் கூட வேணாம், நான் வந்துட்டு கட்சிக்காக வேலை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருக்க
இருக்கக்கூடிய வீரேந்திர சச்தேவா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் வாய்ப்பு கிடைக்கலாம். அவரும் வந்துட்டு ரேஸ்ல இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பர்வேஷ் சர்மாக்கு ஒரு 180% இருக்கு அப்படின்னா வீரேந்திர சச்தேவா இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு 70% இருக்கு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒருத்தர் வர்றது தான் ஹை காம்படிஷன் அப்படின்றது வருது அப்படின்னு வந்துட்டு பேசப்படுது. மூணாவதா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சிந்தர் சிங் சிர்ஷா அப்படின்னே சொல்லலாம். எப்பயுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட கூட இருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன எலெக்ஷன் வருது, அடுத்து எந்த மாநிலத்தில் எலெக்ஷன் வருது, அங்கே என்ன மாதிரியான யூகங்கள் பண்ணலாம் அப்படின்றது தான் பாஜகவினுடைய முழு ஈடுபாடு, முழு கவனமாகவே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் இந்த மஞ்சிந்தர் சிங் சர்ஷா இந்த போட்டிக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பஞ்சாப்ல மாநில எலெக்ஷன் அப்படின்றது இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா சிங் சர்ஷா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சீக்கியர்களுடைய முகமாக பார்க்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு சீக்கிய ஒரு முகம், ஒரு தலைவர் அவ்வளவு பெரிய அளவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஸோ இந்த வெற்றிடம், இந்த ஒரு காலி இடம் அப்படின்றதான் பார்த்தோம்னா மஞ்சிந்தர் சிங் சிர்ஷா இருக்கார் இல்லையா, அவருக்கான வாய்ப்பு அப்படின்றத உருவாக்கி கொடுத்துருக்கு. ஒருவேளை மஞ்சிந்தர் சிங் சிர்ஷாவை முதலமைச்சராக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பஞ்சாப் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம பஞ்சாப் மக்கள் கிட்ட போய் இதை சொல்லி ஓட்டு அப்படின்றத கேட்க முடியும். ஸோ சீக்கியர்களுக்கு வந்துட்டு நம்ம அதி முக்கியமான பதவி அப்படின்றத கொடுத்துருக்கோம் அப்படின்னா பஞ்சாப் மக்களுடைய அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா, ஐ மீன் பாஜக மேலே இருக்கக்கூடிய எண்ணம் வந்து பார்த்தோம் நல்ல எண்ணமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால மஞ்சிந்தர் சிங் சிர்ஷாவும் இந்த போட்டியில இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க 2 பேர் இல்லை அப்படின்னா அடுத்து வர எலெக்ஷனை ஒருவேளை பாஜக கணக்கில் வச்சுட்டு ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது மஞ்சிந்தர் சிங் சிர்ஷாவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜேந்தர் குப்தா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜேந்தர் குப்தாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான தலைவர், ஆல்ரெடி எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஆட்சியில் ஆம் ஆத்மி இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவருக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, கண்டன குரலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கும்போதே வந்துட்டு பாஜகவுக்கு ஆக்டிவாக செயல்பட்டவர். மேலே இருக்கவங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அனுபவத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியவர் அப்படின்றதுனால விஜேந்தர் குப்தாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து இந்த டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜிக்கு பாஜக போகிறாங்க அப்படின்னா அது விஜேந்தர் குப்தா இருக்கார் இல்லையா, அவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த டைம் ஆளுங்கட்சியாக உட்கார்றதுனால பார்த்தோம் அப்படின்னா அனுபவம் அப்படின்றது ரொம்ப பெரிய ரோல் அப்படின்றத ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் போகலாம் அப்படின்னா அது விஜேந்தர் குப்தாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ரேகா குப்தா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரேகா குப்தாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதிஷி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டெல்லியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அதிஷி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பெண் இருந்த இடத்துல இன்னொரு பெண்ணை வச்சு பார்க்கலாம். டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லி மாதிரியான ஒரு முக்கியமான நாட்டினுடைய தலைநகரத்தில் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு நம்ம முதலமைச்சராக போட்டோம் அப்படின்னா பெண்கள் ஓட்டு அப்படின்றத பாஜகவுக்கு இழுக்க முடியும். பெண்கள் மத்தியில் பாஜகவினுடைய இந்த நல்ல எண்ணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை கொண்டு வர முடியும் அப்படின்றது பாஜகவினுடைய எண்ணமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேகா குப்தா இருக்காங்க இல்லையா, அவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ரேகா குப்தா தொடர்ந்து பாஜகவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதி தீவிரமாக செயல்படுறாங்க. மாணவர் அமைப்பினுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கைக்குள்ள வச்சிருக்கிறதுனால ரேகா குப்தாக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 5 பேருடைய பெயர்கள் தான் வந்துட்டு பரிசீலனையில் இருக்கு. பட் பாஜகவை நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எடை போட்டுற முடியாது. ஏன்னா பல மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் திடீர்னு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கை காட்டுவாங்க. ஒட்டுமொத்த கட்சியுமே பார்த்தோம் அப்படின்னா கட்டுப்பட்டு அவருக்கு கீழே வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 பேர் இல்லாமல் திடீர்னு ஒரு புதிய முதலமைச்சர் வேட்பாளர் பாஜகக்குள்ள உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்க தான் செய்யும். ஸோ பாஜக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கட்சிக்காக வேலை செய்யுங்க, கட்சி சொல்றதை கேளுங்க, கட்சிக்கு கீழ்ப்படிங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒபே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் மேலே சொன்ன இந்த 5 பேர்த்துல ஒருத்தர் முதலமைச்சராக வரலாம் அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது யாரு அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.